वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும், அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन யோகினாம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். श्री भगवान् उवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनाम्. ஓம் நமோ வெங்கடேஷாய. பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3வது அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்பதாக பெயர். கீழே முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷார யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்பதாக, சங்கியா என்றால் ஆத்ம விஷயமான புத்தி என்பதாக பெயர். இப்பொழுது 3வது அத்தியாயம் கர்மயோகம். ரொம்ப வேதாந்தத்தை டெக்னிக்கலாக கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சில சமயம் நமக்கு போரிங்காக கூட இருக்குது.
நிறைய அன்பர்கள் நமக்கு நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் மின்னஞ்சல் இமெயில் வாயிலாகவும் தங்களுடைய பாராட்டுதல்களையும் சில கருத்துக்களையும் தெரிவித்து ஆனந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. அதில் நிறைய பேர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமி நீங்கள் கொடுக்குறது நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ரியாலிட்டி சில சமயம் யூ ஆர் யூஸிங் த விப் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைரெக்டாக என்னென்ன தப்புகள் நாம் பண்ணுறோமோ அதை நீங்கள் சுட்டி காண்பிக்கிறீங்க. கரெக்டு, நன்னாவே புரியுறது. வி ஆர் ட்ரை டு ரெக்டிஃபை தோஸ் மிஸ்பிஹேவியர்ஸ் அப்படின்ற மாதிரி அவள் நமக்கு மெசேஜஸ் கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மறுபடியும் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவத்கீதைன்றது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம அனாவசியமாக பகவத்கீதையை தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போய் உள்ளே ஈடுபடுத்தி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையாகவே நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பகவத்கீதையை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ ஞானிகள் இந்த பூமியில் இருக்கா. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்மை போன்ற சாமானியர்கள் ஒரு உபன்யாசமானா பண்ணிடலாமே தவிர்த்து அதை ப்ராக்டிஸில் கொண்டு வருதுன்றது மகான்கள் ஞானிகள் அவளுக்கு தான் அது சம்பாவிதம், அவர்களுக்கு தான் அது சாத்தியம். அது உண்மையிலேயே தேபியோ மகத்யோ நமோ நமஹா என்பதாக அப்பேற்பட்டதான மகான்களுக்கு நாம் நம்முடையதான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ரொம்ப நேரமாக ரொம்ப வேதாந்தத்தையே பார்த்துட்டு இருக்கோம். சில சமயம் ஓவராக போயிடுச்சுன்னா வேதாந்தம் கூட நமக்கு போர் அடிச்சிடும், ஓவராக ஆகிடும். இப்போ நடுநடுவில் பெரியவா என்ன பண்ணுவா, அஜாமித்வாய கிஞ்சித் உச்சதேனுவா. அதாவது பார்த்துட்டே இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி வரும் இல்லையா, ஒரு டயர்ட்னஸ் வரும். இப்போ இன்ஃபேக்ட் சொல்கிறவாளுக்கும் அது இருக்கலாம், கேட்குறவாளுக்கும் அது இருக்கலாம். ஹியூமன் தானே, வி பிலாங்ஸ் டு அவர் பாடி. என்னதான் ஆத்மா வேற தேகம் வேறன்றதாக நாம் தெரிஞ்சிருந்தாலும், ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை எல்லாம் நாம் தெரிந்திருந்தால் கூட நாம் அதை நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வரும்பொழுது நமக்கு அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லையா. அதனால் தேகம் நம்மளை எப்படி இழுக்கிறதோ அப்படி நம்ம போயிடானோம். ரொம்ப டயர்டாக போயிடுத்துலாம் அப்படின்னு அது இன்டென்ஷனலாக பண்ணலைனா கூட அது அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு கொட்டாய் விடுறோம் இல்லையா, பெரியவா என்ன பண்ணுவோம், ஓஹோ ரொம்ப போர் அடிக்கிறது போல இருக்குது, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது போல இருக்குது, ரொம்ப வேதாந்தமாக உள்ள டீப்பாக உள்ளே இறங்கிட்டோம் போல இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன், கொஞ்சம் கலகலன்னு விஷயம் சொல்லுவாள். பட் அதே சமயத்தில் அது வேதாந்தமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை ஓப்பனிங்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். நம்ம அதாவது உபதேசம் செய்வது ஒன்று, அந்த உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்வது என்பது மற்றொன்று. இன்னைக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் ராங்காக தான் புரிஞ்சுக்கிறான், தப்பாகவே புரிஞ்சுக்கிறான். தப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, தாங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுப்பான். இன்னொன்று, தாங்கள் புரிஞ்சின்றது சரிதானா இல்லையா என்பதாக ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை. இன்னைக்கு பாடியனை போன்றவர்கள்லாம் காலக்ஷேபம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உபன்யாசம்ன்றது ஓப்பன் ஃபார் ஆல். இன்னைக்கு எஸ்விபிசி தொலைக்காட்சி மூலமாக நாம் எல்லோரும் இந்த பகவத்கீதையை கேட்டுருக்கோம். பட் இந்த பகவத்கீதைக்கு சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யம், அதன் பிறகு சுவாமி வேதாந்தரேஷன் அருளி செய்தது மற்றும் உள்ளதான மகனீயர்கள் இந்த பகவத்கீதைக்கு செய்யுள் வடிவில் பாவடிவில் பல வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் லைன் பை லைன், லெட்டர் பை லெட்டர், வேர்ட் பை வேர்ட் அப்படின்ற மாதிரி அதை பிரித்து 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 சிஷ்யர்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் சொல்லுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால், சொல்லக்கூடிய பாடத்திற்கு காலக்ஷேபம் என்பதாக பெயர். நீங்கள் உடனே கதா காலக்ஷேபம்னு மைண்டை செட் பண்ணிக்காதீங்க, அப்படி அர்த்தம் இல்லது. கதா காலக்ஷேபத்துக்கும் நான் சொல்கிறேன் இந்த காலக்ஷேபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கதா காலக்ஷேபன்றது இப்போ பண்ணக்கூடிய உபன்யாசம் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த சம்பிரதாயார்த்தங்களை சிஷ்யர்களுக்கு நேரடியாக உபதேசிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும், விஷயங்களை இன்னும் நான் ஆழ்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ சில கேள்விகள் உண்டாகும். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாம் நேரடியாக அவர்களுக்கு விளக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். பட் நேரடியாக கேட்பவர்கள் கூட இன்றைய காலகட்டங்களில் தவறாக புரிஞ்சுக்கிறா. அது தவிர தாங்கள் புரிந்து கொண்டது சரிதானா என்பதை கூட அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. அதனால் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், அறியாமை நீங்குவதற்காக உபதேசம் கேட்கச் சென்றோம். அந்த உபதேசத்தை நாம் ஒரு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பொழுது நம்முடைய அறியாமை என்பது தொடர்கிறது என்பதாகத்தானே பொருள். அறியாமை நீங்கிவிட்டது என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை.
1-to-1 காலக்ஷேபத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய சிஷ்யர்கள் கூட மாற்றிதான் புரிஞ்சுப்பான். சுவாமி இன்னைக்கு இந்த விஷயத்தை சொன்னீர்களே, இதை நான் இவ்விதமாக புரிந்து கொண்டிருக்கிறேன், நான் புரிந்து கொண்டது சரிதானா என்பதை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று வாய் திறந்து ஒருத்தர் கூட ஒழுங்காக கேட்க மாட்டான். அதுதான் ப்ராப்ளம். பட் அர்ஜுனன் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். நரம்சஜுஷ்டேன தனஞ்சயேன. சுவாமி தேசிகன் இதை ஒரு 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 பிக்சரைஸ் பண்ணி காண்பிக்கிறார். அதாவது ஒரு ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சிஷ்யனாக எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரியனா எப்படி இருக்கணும், ஆச்சாரிய லட்சணம் எப்படி இருக்கணும், சிஷ்ய லட்சணம் எப்படி இருக்கணும். இப்போ கிருஷ்ணன் ஆச்சாரியன், அர்ஜுனன் சிஷ்யன். கிருஷ்ணன் பார்த்தார், அவரே ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வேறு வழியில் சில பேர் சில கேரக்டர்ஸ்னால் நான் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் நான் பண்ணினால்தான் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுவா, தானே 4-5 வேடங்கள் ஏற்று ஒரு சினிமா நடிக்கிறான். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், நரநாராயண அவதாரம் பண்ணினான். பகவானே கிருஷ்ணனே நரநாராயண அவதாரம் பண்ணினான். பீஷ்மர், துரோணர் முதலான மகான்கள் இந்த கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் நரநாராயண ரூபமாகவே உபாசிக்கிறார்கள். பல இடங்களில் பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேரக்டர் இல்லை, அந்த கிச்சு பாச்சு கோண்டுன்னு ஏதோ இடைப்பிள்ளை, வசுதேவருடைய பிள்ளை, நந்தகோபருடைய வளர்ப்பு பிள்ளைன்னு நீ ரொம்ப ஏளனம் பண்ணுறான், அவனை மாடு மேய்க்கிறது தான் அவன் லாய்க்க நினச்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை அந்த 2 கேரக்டரும், ஒருத்தன் நரன் ஒருத்தன் நாராயணன். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஜன்னுர் நாராயணோ நரஹா, ஜன்னுஹு நாராயணஹா நரஹா. நாராயணன்ற சப்தமும் பகவானை தான் குறிக்கிறது, நரசப்தமும் பகவானை தான் குறிக்கும். அவர்களே என்ன பண்ணியிருக்கா, உலகத்திற்காக தங்களை ஒரே அந்த பரமாத்மா நரனாகவும் நாராயணனாகவும் சிஷ்யனாகவும் ஆச்சாரியனாகவும் சாரதியாகவும் ரத்தியாகவும் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் நமக்கு இப்பொழுது காட்சி அளிக்கிறார்கள். கிருஷ்ணன் உபதேசம் பண்ணணும். சில சமயங்கள் அடியங்களில் உபன்யாசங்கள் பண்ணுறோம், ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவோம், பட் ஆடியன்ஸ் எப்படி தெரியுமா இருப்பா, இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை சொல்லும் பொழுது ஒரு கைத்தட்டியோ சபாஷ் உற்சாகத்தை வெளிப்படுத்தியோ பண்ணவே மாட்டான். அது என்னவோ அந்த உபன்யாசம் கேட்கும் பொழுது ஒரு எசகு பெசகான, அதாவது என்ன பண்ணுறது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சைலன்ஸில் இருந்து அவள் தவித்து நம்மையும் தவிக்க விடுவார்கள். அப்போ சொல்லிக்கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன ஆகும், உற்சாகம் போட அடைச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜை சொன்னோம், என்ன இப்படி ஒரு துளி கூட ரியாக்ஷனே இல்லாமல் இப்படி உம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காளே. அது என்னமோ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாள், என்னது இடித்த புளி அப்படின்னு வளலையோ, அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் லெஸ் சொல்லும் பொழுது சில சூக்ஷ்மமான விஷயங்கள் சொன்னால், ஓ சூப்பர் சுவாமி, இதை நான் கரெக்டாக ஸ்டடி பண்ணியிருக்கேனா, நீங்கள் சொன்னது இதுதானா, இதை தான் நான் கேட்ச் பண்ணியிருக்கேனா அப்படின்னு அதை ஒரு தடவை கேட்டு மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியம். இதுக்கு வேற எந்த கேரக்டரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு கிருஷ்ணன் தீர்மானம் பண்ணிட்டான். இவாளெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் தீர்மானம் பண்ணிட்டான். அதனால கிருஷ்ணனே என்ன பண்ணான், நரநாராயண அவதாரம் பண்ணினான். கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவனே இருக்கான். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டான்னு அர்த்தம், கிருஷ்ணன் இதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அடியனை பார்த்து கேட்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. என்ன கன்ஃபியூஷன், சுவாமி அர்ஜுனன் உள்ள புகுந்து கிருஷ்ணன் ரிஷிகேஷனா பரமாத்மா அவனை கலக்கினான்னு சொல்கிறீர்கள், வாஸ்துவந்தான். அம்சம் என்பதாக அந்த அம்சத்தை உள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணனுடைய அம்சம் அர்ஜுனன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ராமபிரான் சீதையை பிரிந்து தவித்தாரோ, நமக்கு பார்க்கிற மாதிரி லோகத்தில் ராமபிரான் சீதையை, மரமே சீதையை பார்த்தியா, மயிலே சீதையை பார்த்தியா, குயிலே சீதையை பார்த்தியா, நதியே சீதையை பார்த்தாயா என்பதாக ராமன் அழுதாரே. ராமன்லாம் சீதை எங்கே இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாதவரா, சர்வஜனாச்சே, பெருமாளாச்சே, சர்வேஸ்வரனாச்சே. அந்த பெருமாள் ஏன் சுவாமி இப்படிலாம் பண்ணார்னா கேரக்டர், அதுதான் கேரக்டர். ஸோ அர்ஜுனன்றதான கேரக்டரை மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த கேரக்டருக்கு ஏற்றார் போலத்தான் ஞாபகம் வரணும், மறந்து போகணும், தப்பு தப்பாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுன்றதை சரியான கேள்வி கேட்டுக்கணும், அழணும், ஐயோ கிருஷ்ணா என்னால் முடியாது சொல்லணும், கை காலெலாம் நடுங்கணும், வேர்த்து போகணும். ஒரு தத்ரூபமான ஒரு நாடகத்தை ஒரு கதாநாயகன் நடிக்கும் பொழுது அவனுடைய அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காட்டுகிறான் என்று பார்க்கிறோம் அல்லவா. அதை தான் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்படி தானே பரமாத்மா இரண்டாக தோற்றினான் என்று சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். இப்போ அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேள்வி கேட்கிறான். விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உம்முன்னு உட்கார்ந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது எப்படி, யாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகய சீவமே,
ததேகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்ரியாம் என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினால கேட்டான். என்னப்பா கிருஷ்ணா கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறேன், மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே என்று நாச்சியார் திருப்படியில் ஆண்டாள் பேசினான். நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் உலகத்தில் இருக்கானா கிருஷ்ணன் அப்படின்னு. நெஜக்கலப்பு இல்லாமல் உண்மை கலக்காமல் பொய் சொல்லக்கூடியது ஒரு கேரக்டர், அது ஒரு பெரிய விஷயம். அதை செய்யக்கூடியவன் யார்? கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி கிருஷ்ணா இப்போ உபதேசத்தில் கூட அந்த மாதிரி சொல்லுவியா? வேடிக்கையாக பசங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசச்சே, இல்லை திருவாய்ப்படியில் ஜாலியாக வெண்ணெய் திருடச்சே, தயிர் திருடச்சே, பால் திருடச்சே ஜாலியாக சொல்லலாம். ஆனால் உண்மையில் ஒரு சீரியஸான விஷயம், பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்தில் பெரிய யுத்தம் நடக்க போகிறது. எல்லா பக்கமும் சங்கத்பானம் பண்ணி ஆயிடுத்து. பெரிய பெரிய மகாரத்தர்கள்லாம் எதிர குழுமி நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் நான் பயந்து நடுங்கி இருக்கேன். இப்போ எனக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். இப்போ போய் நீ வேடிக்கையாக பேசுகிறேன், சும்மா சொன்னேன்னு சொன்னால் அது நியாயமா? அது தப்பு இல்லையா? அதனால் ஏன் கிருஷ்ணா என்னை ஒன்றும் புரியலையே, எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணேன் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அர்ஜுனன் இதான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. ரொம்ப பிராமாணிக்கமாக அர்ஜுனன் இந்த கேள்விகளை கேட்கிறான். ரொம்ப அழகாக நாம் ரசித்து அதை உணரணும். ஏனென்றால் இரண்டாவது அத்தியாயத்தில் உங்களுக்கு திருப்பி ரெக்கலெக்ஷன் கொடுக்குறேன். இரண்டாவது அத்தியாயத்தில் 49வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னான். கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்தது என்பதை காண்பித்தான். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தி யோகாத் தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாக பலஹேதவா. பி இன் மைண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே சொன்ன 49வது ஸ்லோகம். அதாவது புத்தி யோகா, கீழே சொல்லப்பட்ட புத்தியுடன் கூடிய கர்மாவை காட்டிலும் புரியுதா, அந்த கர்மாவை காட்டிலும் கர்ம தூரேன ஹெவரம், அது இல்லாத கர்மாவானது மிகவும் கீழ்மையானது. அதாவது அர்ஜுனா, புத்தௌ சரணம் அன்விச்ச, நான் உனக்கு உபதேசித்த புத்தி யோகம், புத்தி யோகம்னு அர்த்தம் ஞான யோகம், அந்த ஞான யோகம்தான் உனக்கு ஆதாரபூதம் என்பதை நீ ஆராய்ந்து தெரிந்து கொள். பலனுக்கு ஆசை கொண்டு காரியங்களை செய்பவர்கள் கிருப்பணர்கள். கிருப்பணர்கள்னு அர்த்தம் ஏழைகள். ஐயோ பாவம், அவளுக்கு விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது அவளுக்கு, இல்லையா? இப்போ சில கர்மாக்களுக்கு சில பலன்கள் நிச்சயமாக நமக்கு உண்டு, நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. சில கர்மாக்களுக்கு சில பலன்கள் நிச்சயமாக இருக்குது. இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டா என்ன ஆகுது? பசி ஆறுது, உடம்புல தெம்பு வருது. வாக்கிங் போகிறான் ஒருத்தன், உடம்பை இழைக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணுறான் ஒருத்தன், அது என்னது? 6 பேக் ஆகுது, இல்லையா? ஜென்ரலாக எல்லாருக்கும் ஃபேமிலி பேக் தான் பாவம். ஆனால் சில பேர் அந்த உடம்பெல்லாம் அப்படி காமிச்சிட்டு அப்படி 2 கை அப்படி வச்சுட்டு இருப்பான். கையில் ஏதோ ஒரு பக்கெட் நிறைய ஏதோ தண்ணீர் எடுத்துன்னு போகிற மாதிரி இப்படி கை வச்சுட்டு இருப்பான். எப்போவுமே அவள் ஜிம்மில் போயிட்டு வந்தான்றதுக்கு அமைக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி அவள்லாம் இருப்பான். இப்போ சில காரியங்கள் நாம் பண்ணும்பொழுது வெற்றியோ தோல்வியோ அது எதேனும் உண்டு. இப்போ யாகம், யஜ்யம், தானம், தபஸு இவை முதலானவற்றால் நமக்கு என்ன உண்டாருது? சொர்க்கம், புத்திரன், மழை, பசு எல்லாம் கிடைக்கிறதே. புரியுதா? சாஸ்திர விதிப்படி ஒரு காரியத்தை நாம் செய்தோமேனால் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான பலன் நமக்கு கிடைக்கிறது. சரியா போச்சா? இப்போ மோட்சத்திற்காக இங்கே பாருங்க, மோட்சத்திற்காக ஆசைப்படுபவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவன் ஞான யோகத்தில் நிஷ்டை பெற்று இருக்க வேண்டும். அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பலனுக்கு ஆசை கொண்டு கர்மானுஷ்டானத்தை செய்பவர்கள் கிருப்பணர்கள், ஏழைகள். அதாவது பாவம், ஐயோ பாவம், அவளுக்கு விஷயமே தெரியலடா, அவள் வேஸ்டாக காரியம் பண்ணிட்டு இருக்கான். வேற மோட்சத்திற்காக ஆத்ம விஷயமான சிந்தனை செய்கிறார்கள் அல்லவா, அப்பேற்பட்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் அவர்கள்தான் விசேஷமான ஞான நிஷ்டையை உடையவர்கள். புத்தௌ சரணம் அன்விச்ச. அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணோம்? ஞான நிஷ்டையில் இருன்னு பரமாத்மா சொல்லிட்டான். கரெக்டு தானே? இது கீழே 49வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதான விஷயம். ஆனால் இப்போ இந்த 2வது அத்தியாயத்தை முடிக்கச்சே பரமாத்மா என்ன பண்ணா? கர்மயோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணானோ இல்லையோ? இங்குதான் அர்ஜுனனுக்கு பிரச்சனை. நீ என்ன சொன்ன? பலன்கள் ஆசை கொண்டு கர்மயோகத்தை செய்வதனாலே அவர்கள் ஏழைகள், பலன்கள் ஆசை கொண்டு கர்மயோகத்தை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் கிருப்பணர்கள். அதனால் அர்ஜுனா, நீ புத்தௌ சரணம் அன்விச்ச என்பதாக நீ புத்தி யோகத்தில் ஸ்திரமாயிரு, நீ புத்தி யோகத்தில் நிலைத்திரு சொன்னியே, சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றிய, எப்படி அது? என்னால் புரிஞ்சுக்க முடியலையே. இப்போ நான் தான் சரியா புரிஞ்சுக்கலையா? ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் கர்மயோகத்தை காட்டிலும், அதாவது இந்திரிய பிரவருத்தி ரூபமான கர்மயோகத்தை காட்டிலும் இந்திர நிவர்த்தி ரூபமான ஞான யோகம் சிறந்தது.
ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. இன்னும் 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கல நம்ம, இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ. இந்திரிய உபரத்தி ரூபமான ஞான யோகத்தை காட்டிலும் இந்திர பிரவருத்தி ரூபமான கர்மயோகமானது தாழ்ந்தது என்பதாகத்தானே நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு தான் இப்போ ஒன்று ஆரம்பித்தேன். என்னது, ஓவரா வேதாந்தம் பார்த்தோன்னா கொஞ்சம் கலகலன்னு ஒரு விஷயத்தை சொன்னா தான் சந்தோஷம் வரும். அது அதே மாதிரி கான்டெக்ஸ்டுவலாக இருக்கணும். என்னன்னா, ஒருத்தனுக்கு பாதத்தில் பித்த வெடிப்பு, ஒருவனுக்கு காலில் வெடிப்பு வருமோ இல்லையோ, வெடிப்பு வரும். அந்த காலத்தில் பச்சிலை மருத்துவர்கள் தானே உண்டு, வைத்தியர்கள் தானே உண்டு. அதனால் வைத்தியர்கிட்ட போனான், இந்த மாதிரி பாதத்தில் ஒரே பாலமாக வெடிச்சிருக்கு, நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், பொடுதலையை காலில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டார். பொடுதலையை காலில் கட்டு அப்படின்ட்டார். இவன் போனான். இவன் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் தலையில் மொத்தம் எங்கே பார்த்தாலும் பொடுகாக இருக்கும், பொடுகு டேண்ட்ரஃப், அவர் தலையில் பொடுகு இருக்கும். வைத்தியர் சொன்னார், பொடுதலையை காலில் கட்டுனாரோ இல்லையோ, தரன்னு அவர் இழுத்துல வந்து தன்னுடைய காலில் கட்டி வச்சுட்டான். புரியுதா? பொடுதலையை காலில் கட்டுனா தரன்னு இழுத்துல வந்து அவரை காலில் கட்டிட்டான். ஐயோ ஐயோன்னு அவர் கத்துறார். இவன் நடக்கச்சே போகச்சே அவர் இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? சரியா பச்சா, உக்காண்ட ஒரு இடத்துல அவர் காலு கீழே கட்டி வச்சிருக்கான். இவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்துட்டான். எதுக்குடா அந்த சுவாமியை கீழே போட்டு உங்க காலில் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் வைத்தியர்கிட்ட போனால் வைத்தியர் எனக்கு மருந்து சொன்னார். என்ன மருந்து சொன்னார் அப்படின்னாரு, பொடுதலையை காலில் கட்டுன்னாரு. டேய், பொடுதலைன்றது ஒரு இலை, ஒரு பச்சிலை. இப்போ அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு நம்ம சொல்லலையா? கொத்தமல்லி, கருவேப்பிலை சொல்லலையா? இல்லையா? அந்த மாதிரி பொடுதலைன்றது என்னது, ஒரு கீரை, ஒரு இலை. அந்த பொடுதலைய காலில் கட்டினியானா உனக்கு அந்த வெடிப்புலாம் நீங்கும். நேர் இவனை பண்ணா, பொடுதலைய பொடுகு தலையன காலில் கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். காலில் கட்டி வச்சா. அவர் கொஞ்சம் முறையாக கத்தினார். அப்புறம் எல்லாரும் அழுத்து விட்டா. அவர் வைத்தியர் அந்த அந்த கீழே விழுந்து கட்டினானே, அவர் எழுந்தார், கையை கூப்பினார். ஏன்பா, அந்த வைத்தியர் எந்த ஊரில் இருக்கார் அப்படின்னு கேட்டான். அந்த வைத்தியர் எந்த ஊரில் இருக்கார்? அவன் காமிச்சான், இதோ இந்த பக்கம் கிழக்கால் தான் இருக்கார் அவருன்னா. இங்கேருந்து விழுந்து சேவிச்சார் அவர். யார? அந்த வைத்தியர் இருக்கிற டைரக்ஷனை விழுந்து சேவிச்சார். எதுக்கு சுவாமி சேவிக்கிறார்? நல்ல காலம், பொடுதலையை கட்டுன்னு சொன்னார். பொடுதலையை நசுக்கி கட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா என் கதை என்ன ஆயிருக்கும்டா, இல்லையா? என்ன, பொடுதலையை நசுக்கி கட்டுல அவன் சொல்லியிருந்தாளா என் கதை என்ன இருக்கும்? இப்படித்தான் நாமளா ஒன்று புரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு அர்த்தம் கல்பிச்சுட்டு இதுதான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நான் நேற்று பகவத்கீதை கேட்டால் சுவாமி இதுதான் சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம அதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்க மாட்டோம், பின்னாடியும் கேட்டிருக்க மாட்டோம். ஒரு நாள் என்னைக்கோ ஆஃபீஸ்லேருந்து வந்து உட்காருச்சு, டிவி ஆன் பண்ணி இருந்தது, அது அப்படியே ஓடி இருந்தது, உட்காந்து பார்த்துருக்கோம், அவ்வளோதான். நமக்கு முன்னாடி கான்டெக்ஸ்டும் புரியாது, பின்னாடி கான்டெக்ஸ்டும் புரியாது. இது 3ஆம் அத்தியாயமா 2ஆம் அத்தியாயம், முதல் ஷட்கமா 2வது ஷட்கமான்னு கூட தெரியாது. அதனால பொடுதலையை காலில் கட்டுனா அவர் சொன்னார், நல்ல காலம் அந்த வைத்தியர் நசுக்கி கட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் உசுரே போட்டிருக்கேன்டாப்பா. இனிமேலாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா நீ செக் பண்ணிக்கோ. ஒரு மருந்து போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணும்னா மறுபடியும் டாக்டர் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறோம்ல. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார், ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர். அதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறோம். வாங்கினா நமக்கு ஒரு டவுட் வருது, என்னது, நம்ம இந்த மருந்து தான் சாப்பிடணுமா, டாக்டர் இந்த மருந்து தான் எழுதி கொடுத்தாரா? ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுவான், அதே கம்பெனி தான் சார் வேறு மருந்துன்னு கடைக்கார கொடுப்பான், நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து கேட்போம். அந்த மாதிரி தான் ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் நாம் அடையும் பொழுது, உபதேசத்தை பெறும் பொழுது கரெக்டாக நாம் புரிஞ்சுட்டு இருக்கோமா, இது சரியாக தான் புரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு இருக்கிற அர்ஜுனன் என்ன பண்ணா, முதல்ல 6 கேள்விகள் இந்த விஷயத்தை கேட்டான். முதல் 2 ஸ்லோகங்களை உள்ளடக்கி 6 கேள்விகள் அர்ஜுனனாலே கேட்கப்பட்டன. நீ போய் என்ன கேசவன், நீ ஜனார்தனன், நீ சரணாகர சம்ரக்ஷகன், நீ வஞ்சனை பண்ணுவியா, வேணான்னு சொல்லுவியா, என்ன வச்சுட்டு பூபாரத்தை தீக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன்னு சொல்லுவியா, அவாப்த சமஸ்த காமனாச்சே, இதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இவ்வளோ விஷயங்கள் என்ன மாதிரி பகவத்கீதையை நம்ம பெரியவர்கள் அப்படி கொற்றா. அது சங்கர பகவத்பாதராக இருக்கட்டும், மத்வராக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எந்த மகான்கள் அந்தந்த சம்பிரதாயத்தின்படி அந்த பகவத்கீதையுடைய அர்த்த விசேஷங்களை நாம தெரிஞ்சுட்டோம்னா அதுல ஏற்படக்கூடிய ஹாரிபுலேஷன், அந்த புலகாங்கிரத்துக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது. அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி தட் வி ஆர் லூசிங். நமக்கு என்னமோ காலம்ன்றோம், நேரம்ன்றோம், டைம்ன்றோம், உத்தியோகம்ன்றோம்,
பொண்டாட்டின்றோம், பிள்ளைன்றோம், என்னவோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. தவிர்த்து பகவத்கீதை கையில் இருந்துன்னா நமக்கு எல்லாமே வந்துடும். நாம என்ன நினச்சிருக்கோம், மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பகவத்கீதையை விட்டுறோம் இல்லையா? அப்ப பெருமாளை பார்த்து நீ போய் என்ன ஏமாத்துறேன்னு அர்ஜுனன் சொல்ல முடியுமா? சொல்லல. கிருஷ்ணா நீ சொன்னது என்ன? இன்னொன்று ரெக்கலெக்ஷன். கீழே சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கணும், மேலே ஃபர்தராக சொல்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு கீழே சொல்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிட்டே வருது. நமக்கு நம்மளுடைய டேட்டா ஜிபி 18 GB. இது பகவத்கீதைன்னு இருந்தது 18 GB. அதாவது அர்த்தம் கீதா பாஷ்யம், கீதா பாஷ்யம் இல்லையா? பிஜி இதான் நம்முடைய பேக்ரவுண்டு. பகவத்கீதை 18 BG, 18 சாப்டர் இருக்கக்கூடிய பகவத்கீதை, இட் இஸ் அவர் பேக்ரவுண்ட். அதாவது அர்த்தம் நமக்கு பேக் போனே தான், நமக்கு பேக் ஸ்ட்ரெங்தே தான், நம்முடைய லைஃப் ஸ்ட்ரெங்தே அதுதான். அதுதான் நம்முடைய ஜிபி, என்ன ஜிகாபைட்ஸ், நம்முடைய மெமரி, நம்முடைய மெமரி. அப்ப 18 BG become as 18 GB கீதா பாஷ்யம். அப்ப கீழே என்ன இருந்தது? நீ அப்படி சொன்னியோ, தூரேணக்கியவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்செய்ய சொன்னியோ இல்லையோ? நீ அந்த புத்தி யோகத்தில் போய் நில்லு அப்படின்னு சொன்னியோ இல்லையோ? புத்தோ சரணமன் விச்சன்னு சொன்னியோ இல்லையோ? ஆனால் கடைசியில் இப்ப கர்மயோகத்தையே மறுபடியும் சொல்லுகிறியாயே இல்லையா? அதுக்கு மேல அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாரு, கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்தது சொல்லிட்டல, பேசாம நான் என்ன பண்றேன், யுத்தம் பண்ணிடுறது, யுத்தத்தை கை விட்டுறேன், ஞான யோகம் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். கரெக்டு தானே? நமக்கு என்ன சுவாமி இது ஈஸியான வழி அப்படின்னா நம்ம என்ன எதை சூஸ் பண்ணுவோம்? ஈஸியான வழி தான் சூஸ் பண்ணுவோம். நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டு தானே? ஒரு விஷயம் ஈஸியாக எடுத்துனா ஈஸி தான். இப்போ யுத்தம் பண்ணுனா யுத்தம் இந்திரிய பிரவருத்தி ரூபம், இந்திரிய வியாபார ரூபம். கையை காலை அசைக்கணும், அடிக்கணும், அடிப்படணும், கத்தி எடுக்கணும், கதை எடுக்கணும், அம்பு எடுக்கணும், வில் எடுக்கணும், தேரை ஓட்டணும், முன்னாடி போகணும், பின்னாடி போகணும், இப்போ கவச்சம் போட்டுக்கணும், கவச்சத்தில் அடி விழும், உத விழும், இத்தனையும் காட்டலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே உட்காந்துரு போர்க்களத்தில் அப்படின்னு தியானம் பண்ணும். அப்படியே உட்காந்து தியானம் பண்ணலாம் இல்லையோ? சரிதானே இல்லையா? ஆரம்பித்த கர்மா என்ன ஆகும்? ஆரம்பித்த கர்மா கிடக்கிறது சுவாமி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் தான் காரியம் ஆரம்பிச்சுட்டேன். சில பேர் இதில் சொல்லுவான், நான் தான் பண்ண ஆரம்பிச்சுட்டேனே, நான் தான் பண்ண ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னா, பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அந்த காரியம் பூர்த்தி ஆகிடுமா? யுத்தம் ஆரம்பிச்சாச்சு, சங்கத்வானம் பண்ணி எடுத்து பம்பம்னாச்சு, ரெண்டு பக்கம் தேரை கொண்டு போய் பாரு எல்லாரும் நிறுத்தணும்னா ரெண்டு கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்து தேரை எடுத்துட்டா அப்படி இப்படி பார்த்தா அப்படின்னா சரி ஆயிடுதோ இல்லையோ, அடியன் சுவாமி நான் போய்ட்டுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் உபன்யாசத்துக்கு வந்தார் சுவாமி, வந்தால் எதிர பயங்கரமான கும்பல். அவருக்கு கொஞ்சம் அந்த கும்பலை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் வந்துடுச்சு. மகாஜனங்களே நாம் எதுக்காக இங்கே குழுமி இருக்கோம் தெரியுமாண்ணா? எல்லாரும் தெரியும்ண்ணா. தெரியுமே, போஸ்டர் போட்டிருக்கு, பேனர் போட்டிருக்கு, வெளியெல்லாம் வந்து எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணிருக்காள். தெரியும்ண்ணா. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன்? போயிட்டார். என்னய்யா இது? வந்தார், என்னத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியுமானார்? தெரியும் தான் சொல்லுவானார். மறுநாள் அவரை கூப்பிட்டா, மறுநாள் வந்தார். வந்துட்டு மகாஜனங்களே நம்ம எதுக்காக குழுமி இருக்கோம் தெரியுமானார்? தெரியாதுண்ணா. என்ன அக்கிரமம், அநியாயம், இப்படி எதுவுமே தெரியாமல் வந்து எதுக்கு உட்காந்துருக்கோன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்னத்தை சொல்றது? இனிமேல் சொல்லியா நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? ஒன்றும் தெரிய போகிறதுல எனக்கு கிளம்பி போயிட்டேன். ஆர்கனைசருக்கு ரொம்ப பேஜாராக போயிடுது. என்ன சுவாமி இது, இவரை கூட்டு உபன்யாசம் பண்ண சொன்னால் அவர் முதல் நாள் வந்தார் போயிட்டார், ரெண்டாவது நாள் வந்தார் போயிட்டார், மூணாவது நாள் அவர் மிஸ் பண்ணக்கூடாது, உஷாராக இருந்துட்டான். மூணாவது நாள் வந்தார். மகாஜனங்களே நாமெல்லாம் எதுக்காக குழுமி இருக்கோம் தெரியுமாண்டார். இந்த பக்கம் இருக்கிறவா தெரியும்னா, இந்த பக்கம் இருக்கிறவா தெரியாதுன்னா. ரெண்டு பக்கம் ரோ இருக்குமோ இல்லையோ, நடுவில் கேமராக்கெல்லாம் வழி விட்டுருந்தா ரெண்டு பக்கம் சேரெல்லாம் போடுவா இல்லையா? ஆனால் கரெக்டாக கேமராக்கு முன்னாடி தலையை நீட்டுவா சில பேர், அது ஒரு வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவா தெரியாதுண்ணா, இந்த பக்கம் இருக்கிறவா தெரியும்னா. இவர் என்ன பண்ணார்? தெரியாதவா தெரிஞ்சவாளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னா அது பூர்த்தி ஆகிடுமா? சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஒருத்தர் அர்க்க பிரதானம் கரிஷேன்னு அர்க்க பிரதானம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜப்பம் தப்பம் ஒன்றும் பண்ணல, நான் சந்தியாவனம் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமோ? அர்ஜுனன் நான் யுத்தத்தை தான் ஆரம்பிச்சுட்டேனே, உனக்கு தேவை கர்மயோகம் தானே, நான் யுத்தம் தான் ஆரம்பிச்சுட்டேனே, ஆனால் அதுக்கப்புறம் யுத்தம் வேண்டாம், நான் ஞான யோகம் பண்ணுறேன், உட்காந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னா நியாயமா? அது தப்பு. நாம இதுதான் நான் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுட்டு நாமளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இதுதான் சரின்றதாகத்தான் இன்றைக்கும் நம்ம பகவத்கீதையை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியெல்லாம் கஷ்டப்படுறா, நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான். அதனுடைய பெருமை, அதனுடைய மேன்மையை புரிஞ்சுக்காமல் நாம் ஏடாகூடமாக நம்ம தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கோம். தப்பு. நான் கர்மயோகத்தை விட்டுட்டேன், ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் அந்த கர்மயோகம் வேண்டாம். ஏன்னா நீ கர்மயோகத்தை காட்டில் ஞான யோகம் சிறந்ததுன்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதனால நான் இப்போ ஞான யோகத்தை பண்ணுறேன். இப்போ நான் ஞான யோகத்தின் வழியே போகிறேன். பேசாமல் உட்காந்துட்டு இருக்கான். துரோணர் அப்படி தான் பண்ணார்.
அஸ்வத்தாமா போயிட்டான்னு கேள்விப்பட்டோடனே கையில் இருந்த வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டார், தொப்புல தள்ள தேர்தட்டில் உட்காந்தார், கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சார். ஏன் சுவாமி நீர் ஜபம் பண்ணணும் சந்தியானம் பண்ணணும் எங்கே குளத்தங்கரையில் போய் உட்கார வேண்டியது தானே? போர்க்களத்தில் உட்காந்து தேர்தட்டில் உட்காந்து சந்தியானம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன்ற மாதிரி உட்காந்து தியானம் பண்ணால் எப்படி சரியா இருக்கும்? சரியில்லை. அது புரியுதா? எந்த காரியத்தை எந்த இடத்துல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த காரியத்தை எந்த இடத்துல எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதை பெருமாள் அர்ஜுனனுக்கு பியூட்டிஃபுல்லாக சொல்ல போகிறான், சிரிச்சுட்டே சொல்ல போகிறான். என்னடா அது நான் ஒன்று சொன்னேன் அதை நீ புரிஞ்சுட்டது தப்பாக புரிஞ்சுட்டு அர்ஜுனா, கரெக்டாக இப்போ திருப்பி உனக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் பார் அப்படின்னு பகவான் சொல்கிறது தான் இந்த 3வது யோகத்துடைய பரமசாரம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ். இதை விட்டுடாதீங்க. இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அந்த லிங்க் போய்டும், அந்த ஃப்ளோ போய்டும், அந்த ஒன்றுக்கு இருக்கக்கூடிய செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதை ஜாகிரதையாக கவனிக்கணும். 3வது ஸ்லோகம் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் அந்த 3வது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்தில் சொன்ன கான்டெக்ஸ்ட்டை நாம் புரிஞ்சுட்டோம்னா தான் 3வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஸ்ரீ பகவான் உவாச்ச என்று பரமாத்மா உபதேசம் செய்ய ஆரம்பித்தது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோம் அல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நகா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்க்யானாம் ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம் கர்மயோகேன யோகினா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யக்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம்.
இந்நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.